அனைவருக்கும் வணக்கங்க. என்னங்க சம்மர் தொடங்கியாச்சு. ஐபிஎல்லில் பேட்ஸ்மேன்லாம் செஞ்சுரி அடிக்கிறாங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டில் பல ஊரில் வெயில் 100 டிகிரியை தாண்டி பட்டையை கிளப்பிட்டுருக்கு. இந்த சம்மர் வந்தாலே நமக்கு ஏற்படுற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீர் சத்து குறைபாடு, டீஹைட்ரேஷன். அதுலேயும் சர்க்கரை இருக்கவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி சர்க்கரை அதிகமாக இருக்கிறனால அவங்க நீர் சத்து குறைபாடில் தான் இருப்பாங்க. இந்த சம்மர் ரொம்ப ஜாஸ்தியாகும்போது பார்த்திங்கன்னா அதிக தாகம், வறண்டு போகிறது, அதே போல் ரொம்ப சோர்வு, யூரின் போகும்போது ஒரு விதமான எரிச்சல், கடுகடுப்பு இதெல்லாம் வர்றது ரொம்ப காமனாக இருக்கும். நிறைய பேர் நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம், டாக்டர் நான் தண்ணி எவ்வளோ குடித்தாலும் தாகமே அடங்க மாட்டேங்குது இந்த வெயில் காலம் வந்தாலே அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. வெறும் நீர் சத்து குறைபாடுனா வெறும் தண்ணி மட்டும் குறையிறது இல்லைங்க. கண்டிப்பாக அதோட சேர்ந்து தாது உப்புக்கள், சோடியம், பொட்டாசியம், குளோரைடு இந்த மாதிரி உப்புக்களும் குறையிறனால தான் இந்த நீர் சத்து குறைபாடு வருது. அதனால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணும் பொழுது வெறும் தண்ணி மட்டும் எடுக்கும் பொழுது இந்த தாகம் அடங்கிறதில்ல, அதே போல் இந்த சோர்வு நீங்கிறதில்ல. அதனால தான் மற்ற பானங்களுக்கு நம்ம போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமாக சம்மர் சீசன் தொடங்கினாலே 4 விஷயங்களை நம்ம ஊரில் மூளைக்கு பார்க்க முடியும். ஒன்று ஜூஸ் கடை. எங்கே பார்த்தாலும் ஜூஸ் கடை நிறைய புதுசாக வந்திருக்கும். அடுத்து 2வது பார்த்திங்க அப்படின்னா நீர்மோர் பந்தல். நிறையா பக்கம் ஒரு சர்வீஸாகவும் பண்ணுவாங்க, இல்லை சேல்ஸுக்கும் நீர்மோர் நிறையா இடத்துல சப்ளை பண்ணுவாங்க. அடுத்து இளநீ கடை. கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்மங்கூழ் போடுற இடம் நிறைய பக்கம் போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுவும் சேல்ஸுக்கும் இருக்கும். இதுதான் அதிகப்படியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம சர்க்கரை இருக்கவங்க எடுத்துக்கிறது சரியா தவறா? முதல் விஷயம், எல்லாத்துக்குமே ரொம்ப கிரேவிங்காக இருக்கிறது, இல்லைனா வெயில் அப்படின்னு வந்தாலே நம்ம முதல் எதை தேடி போகிறோம் அப்படின்னா ஜூஸை தான் தேடி போகிறோம், ஃப்ரூட் ஜூஸ். ஸோ இந்த பழச்சாறு குடிக்கும் பொழுது நமக்கு இந்த நீர் சத்து கரெக்டாகுதானா? கரெக்ட் ஆகுது. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதில் இந்த உப்புகள்லாம் இருக்கான்னா கண்டிப்பாக சோடியம், பொட்டாசியம், குளோரைடு இந்த மாதிரி ஒவ்வொரு பழத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி வித்தியாசமான ஒவ்வொரு தாது உப்புகள் இருக்குது. அதுவும் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். சர்க்கரை உள்ளவர்களுக்கு இது சர்க்கரை உயர்த்துமா உயர்த்தாதாங்கிறத பார்க்கணும். சர்க்கரை உயரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிக சர்க்கரை நம்மளுக்கு யூரின் அதிகமாக போகிறதுக்கு, டீஹைட்ரேஷனை அதிகப்படுத்துறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் நீங்கள் என்ன தான் அதை ரீப்ளேஸ்மெண்ட்டாக குடித்தா கூட டீஹைட்ரேஷனை இன்னும் அதை அதிகப்படுத்துறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். அப்படி பார்க்கும் பொழுது பழச்சாறில் நிச்சயமாக சுகரே போடாமல் நீங்கள் பழச்சாறு அடித்தா கூட உங்களுக்கு சுகர் அதிகமாகத்தான் செய்யும்.